அனைவருக்கும் வணக்கம். தேவகானம் என்ற இந்த நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில மாஸ்டர் தேவராஜன் அவர்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாஸ்டர் தேவராஜன் 300க்கும் மேற்பட்ட மலையாள படங்களுக்கு இசையமைத்தவர். கேரளத்து எம்.எஸ். விஸ்வநாதன் என்று அழைக்கப்பட்டவர். இவர் தமிழ்லயும் பல இனிமையான பாடல்களை கொடுத்துட்டு இருக்காரு. அதை கடந்த பகுதியில் பார்த்தோம். தேவராஜன் மாஸ்டர் சினி ஃபீல்டுக்கு எப்படி வந்தார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு மியூசிக்லாம் ஆர்வமே கிடையாது. அவருடைய ஆர்வம் பூரா பார்த்தீங்கன்னா கச்சேரி நடத்தணும் அப்படின்ட்டு. அப்படி கச்சேரி நடத்தணும்னு ஆர்வமாக இருந்தவர் இசையமைப்பாளராக எப்படி மாறினார் அப்படிங்கிறத கடந்த பகுதியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்தோம் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். துலாவரம் படத்தில் பல இனிமையான பாடல்கள் கொடுத்திருந்தார் தேவராஜன். கண்ணதாசன் அவர்கள் எழுதி டிஎம்எஸ் பாடிய சிரிப்போ இல்லை நடிப்போ இது சிங்கார பொன்னுஞ்சல் அழைப்போ அப்படிங்கிற இந்த பாட்டும் ஒரு ஹிட் சாங் தான். சிரிப்போ இல்லை நடிப்போ இது சிங்கார பொன்னுஞ்சல் அழைப்போ. பாடகி வசந்தா பார்த்தீங்கன்னா மெயினாக ஹம்மிங் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹம்மிங் சான்ஸ் தான் நிறைய கிடைச்சது. ஆனால் அவங்களும் ஒரு சில நல்ல பாடல்களை படிக்கிறாங்க. அதில் ஒரு பாடலை தேவராஜன் மாஸ்டர் துலாபுரம் படத்தில் கொடுத்துருப்பாரு. பி சுஸ்லாவோடு வசந்தா இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல் வாடி தோழி கதாநாயகி மனதுக்கு சுகம்தானா. இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல். வாடி தோழி கதாநாயகி மனதுக்கு சுகம்தானா. துலாவரம் படத்துல தேவராஜன் மாஸ்டர் பூஞ்சிட்டு கண்ணங்கள் பாட்டுக்கும் காற்றினிலே பெரும் காற்றினிலே இந்த 2 பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் போட்ட அந்த டியூனையே தான் திரும்ப தமிழ்லையும் பயன்படுத்திட்டு இருப்பாரு. அந்த மலையாள பாட்டை கேட்ட கண்ணதாசன் என்ன சொன்னாராம், இந்த வரிகள்லாம் இவ்வளோ அழகாக இருக்கே, இதையே நம்ம தமிழில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாராம். எவ்வளோ ஒரு பெரிய மனசு பாருங்க. அதாவது ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரை பாராட்டுறது அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. வயலார் எழுதிய வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு இந்த வரிகள்லாம் நல்லா இருக்கு, இதை அப்படியே நம்ம தமிழ் படுத்திக்கலாம் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொன்னாராம். கண்ணதாசனோட தமிழுக்கு தீனி போட்ட ஒரு அருமையான பாடல் துலாபரம் படத்தில் இடம்பெற்றது. சங்கம் வளர்த்த தமிழ் தாய்ப்புலவர் காத்த தமிழ் என்ற பாடல். அந்த பாட்டும் ஒரு ஹிட் சாங் தான். சங்கம் வளர்த்த தமிழ் தாய்ப்புலவர் காத்த தமிழ். ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்போ தேவராஜன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட பாடலுக்கு தான் மெட்டு போடணும் அப்படின்னு ஆசைப்படுவார். திரு கே.வி. மகாதேவன் கூட அப்படிதான். அவருக்கும் பார்த்தீங்கன்னா எழுதின பாட்டுக்கு தான் அவர் இது வரைக்கும் மெட்டு அமைச்சிருக்காரு. ஆனால் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் எழுதப்பட்ட பாட்டுக்கும் மெட்டு போடுவார். அவர் கொடுக்குற டியூனுக்கும் பாட்டு எழுதியிருக்காங்க. தேவராஜன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்ட பாடலுக்கு மெட்டு போடணும், மெட்டுக்கு பாட்டு எழுதினா ஏதாவது ஒரு இடத்துல பொருத்தமில்லாத வார்த்தைகள் விழுந்துரும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அது ஒரு நம்பிக்கையாக வச்சிருந்தார். இந்த துலாபுரம் படத்தில் இடம்பெற்ற யூனியன் வாழ்க அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்கும்போது தேவராஜன் மாஸ்டர் நினைச்சது சரிதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே தோணும். துடிக்கும் ரத்தம் பேசட்டும், துணிந்த நெஞ்சம் நிமிரட்டும், உழைக்கும் வர்க்கம் சேர. 1976ஆம் ஆண்டு தேவராஜன் மாஸ்டருக்கு மறக்க முடியாத ஒரு ஆண்டு. அந்த ஆண்டு வெளியான திரைப்படம் அன்னை வேளாங்கண்ணி. இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் செய்தவர் டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன். இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன் தான். அவருக்கு அசிஸ்டன்ட் கமலஹாசன். அது இல்லாமல் இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரும் கமலஹாசன், ஆர்.சி. சக்தி இவங்களாம் இருந்திருக்காங்க. இதில் ஒரு இனிமையான பாடல் தேவ மைந்தன் போகின்றான் தேவ தூதன் போகின்றான் ஒரு பாட்டு. இந்த பாட்டை திரு டிஎம்எஸ் உருகி உருகி பாடியிருப்பார். அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். கேட்கும்போதே நம்ம கண்ணில் தண்ணி வரும். அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாடல் காட்சியில் இயேசுநாதராக நடித்தது திரு கமலஹாசன். அன்னை வேளாங்கண்ணி படத்தில் ஒவ்வொரு பாடலுமே அருமையான பாடல். பாட்லையும் சரி பிஜிஎம்லையும் சரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டிருப்பார் தேவராஜன் மாஸ்டர். கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ என்று பி சுஸ்லா பாடிய இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான். கருணை மழையே மேரி மாதா கண்கள். அன்னை வேளாங்கண்ணி படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, முத்துராமன், நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீவித்யா, பத்மினி, கே.ஆர். விஜயா, மேஜர் சுந்தரராஜன், இத்தனை பேர். இவங்க கூட இயேசுநாதராக கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. இதில் ஜெமினி கணேசனுக்கும் ஜெயலலிதாக்கும் ஒரு பாடல். இந்த பாடலை பாடியவர் ஜெயஸ்தாசும் மாதுரியும். மாதுரிக்கு
தமிழ்லையும் மலையாளத்திலையும் பல பாடல்களை கொடுத்திருப்பார் தேவராஜன் மாஸ்டர். இந்த பாட்டு கேட்டு பாருங்க. ஜெயலலிதாவுக்கு மாதுரியோட குரல் அவ்வளோ கனகச்சிதமாக பொருந்தும். வானமெனும் வீதியிலே என்று தொடங்கும் இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். 1971ஆம் ஆண்டு திரும்பிய பக்கமெல்லாம் ஒலித்த பாடல், தினமும் ரேடியோவில் ஒலித்த பாடல். நேர் விருப்பத்தில் இந்த பாட்டை விரும்பி கேட்டவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விரும்பி கேட்டவர்கள் பேரை மட்டுமே படிப்பாங்க. படிச்சுட்டு இந்த பாட்டை வைப்பாங்க. டிஎம்எஸும் மாதுரியும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல், நீலக்கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமாம். இந்த பாடல் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். மாதுரி மலையாளத்தில் பல வெற்றி பாடல்களை பாடியவர். இவர் ஏறக்குறைய 552 பாடல்கள் மலையாளத்தில் மட்டும் பாடியிருக்காங்க. அதில் பெரும்பாலான பாடல்கள் தேவராஜன் மாஸ்டர் இசையில் உருவான பாடல்கள் தான். ஹை பிச் பாடல் தான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திருச்சியை சேர்ந்தவர். இவங்க ஏற்பெயர் சிவஞானம். தேவராஜன் மாஸ்டர் நிறைய பாடல்கள் தமிழ்லையும் சரி மலையாளத்திலையும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. அன்னை வேளாங்கண்ணி படத்தில் கடலலை தாளாட்டும் வேளாங்கண்ணின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு இவங்களோட திறமையை வெளிச்சம் போட்டு காட்டும். தேவராஜன் மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் ஆர்.கே. சேகர். இவர் இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட அப்பா. பல வெற்றி படங்களில் தேவராஜன் மாஸ்டர் கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1973ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் விஜயா. ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடித்த இந்த படத்தில் ஒரு இனிமையான பாடல் டிஎம்எஸ் பாடியிருப்பார். மாலை சூட வந்த மங்கை, அந்த மங்கை ரதியாளின் தங்கைன்னு. இந்த பாட்டில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பாட்டுக்கு இடையில் வரக்கூடிய மாதுரியோட ஹம்மிங். மாலை சூட வந்த மங்கை, அந்த மங்கை ரதியாளின். இந்த பகுதியில் மாஸ்டர் தேவராஜன் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பகுதியில். நன்றி, வணக்கம்.